விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு போட்டோங்க. விக்கிரவாண்டியில முதல் மாநாடு போட்டோம். உடனே இவங்க திப்பு ஓடி போய் இது என்னங்க மாநாடு, நாங்க போடுற பார் மாநாடு, வீம்புக்கு போய் மாநாட போட்டு மொக்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க கொடி லான்ச் பண்ணும்போது இவங்க எங்கள் கொடியின் மகத்துவம் தெரியுமா, எங்கள் கொடிக்கான விளக்கம் தெரியுமா, இவங்களே அந்த கொடியை காப்பி அடிச்சது, அதுக்கான விளக்கத்தை வேற பசங்க எடுத்து போட்டு விட்டாங்க. இது உங்க கொடியே கிடையாது, அது வேற ஒருத்தர் கொடியாச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் மொக்க வாங்கினாங்க. இப்படி தொடர்ந்து அப்பா போடுற ட்ரெஸ், அதாவது வந்து தளபதி போடுற காஸ்டியூம் வந்து நம்ம முதலமைச்சர் போட்டுக்கிறது, அதே கண்ணாடி, அதே செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லி தளபதி மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து நம்ம இளவரசருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா இது பூத் கமிட்டி மாநாடு நடத்துறாங்க, கோயம்புத்தூர் வந்து எப்பேற்பட்ட இடம், எங்களோட போட்டோ அது, சிட்டிங் எத்தனை எம்பிக்களை ஜெயிச்சிருக்கோம், எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கோம், இப்படிதான் அசால்ட்டா போயிட்டு அந்த நம்ம ஓட்டெல்லாம் கன்வே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து நம்ம தளபதி வந்து ஏர்போர்ட் போய் இறங்குறாரு. ஏர்போர்ட்ல இறங்க பூத் கமிட்டி மாநாடு 2 நாள் பேசும் பொருளா தலைப்பு செய்தியா இருக்கிறது இதுதான் முதல் முறை தமிழ்நாடு பாக்குது. எத்தனா நம்ம தளபதி ஒரு விஷயத்த பண்றாருனால அது தலைப்பு செய்தியா மாறுது. அது நம்ம என்ன பண்றது, தலைவனுக்கான அது ஒரு தனிச்சிறப்புன்னு வச்சுங்களேன். அப்படி நம்ம பூத் கமிட்டி மாநாடு வந்து தொடர்ந்து 2 நாள் நடத்துறோம். 2வது நாள் நானும் அதே எனக்கு அது வேணும் சொல்லிட்டு ஒரு காமெடி வரும், அந்த மாதிரி இவங்க ஒரு செட்டப்பா பண்ணாங்க பாருங்க. ஐயோ வெக்க கேடுங்க. அது சத்தியமா சொல்றேன், நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம பண்ணணும். இவங்க எப்படி தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, பயத்தோட வெளிப்பாடு. அதை பார்த்து பொறுத்துக்க முடியல. பொறாமையில அண்ணன் உதயநிதியே வந்து நான் ரோட் ஷோ காட்டுறேன் பாக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் பஸ் வாடகைக்கு எடுத்து மக்களை கூட்டமா கூட்டிக்கிட்டு வந்து ஒன் சைடு மட்டும் நிக்க வச்சு க்ளோஸ் ஷாட் எடுத்து கூட்டமா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து இந்த திமுக ஐடி வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன குமாரே, என்ன இது, என்ன சொல்லுங்க. இது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை. ஏன்னா ரோட் ஷோ காட்டுறவங்க விஜய் ஆட முடியுமான்னு ஒரு வார்த்தை தாங்க கேட்டேன் நேத்து. ஐயோ நேத்து இருக்கிற திமுக ஐடி மொத்த கடிக்க ஆரம்பிச்சிச்சு.